ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. ஜோசப் விஜய் என்கிற இந்த நடிகர் இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஓட்டு போட்டவங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர், ஓட்டு போடாதவங்களுக்கு தான் முதலமைச்சர். ஆனால் இவர் கர்நாடகாவை சேர்ந்த இந்த வெங்கட் நாராயணுக்கு ஏன் போஸ்டிங் கொடுக்கிறார்? வெங்கட் நாராயண தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சு கீழ்ச்சிட்டாரு? ஆணவத்தினுடைய உச்சத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தமிழ்நாடுடைய முதலமைச்சராக இருக்கிற நடிகர் ஜோசப் விஜய். விஜய் ஏன் நிழல் முதலமைச்சர் சொல்றீங்க? பொம்மை முதலமைச்சர் எங்கேயுமே எந்த கருத்துக்கும் எதிர்கருத்து பேசாம எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டா முதலமைச்சரா நின்று பதில் சொல்ல வேண்டிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கூட பேசுறது யாரு? ஆதவ். அப்ப யார் முதலமைச்சர்? சட்டசபையில நீங்க வந்து நிறைய முதலமைச்சர்களை பார்க்கலாம். ஒன்னு வந்து ஆதவ், இன்னொன்னு வந்து உங்க நண்பர், நம்ம நண்பர் ராஜ்மோகன். அவர் ஒரு முதலமைச்சர் அவைக்குள்ள மட்டும். அப்பா காணோம்னா உண்மையிலே அவர் சொன்ன கதை அவருக்கு பொருந்தும் சார். சஞ்சய் ஜெய்சன் சஞ்சய் வந்து அவங்க அப்பாவை தேடிட்டு இருக்காரு, காணோம். புருஷனை தேடிட்டு இருக்காங்க அந்த அம்மா, அவங்க காணோம். இது நான் சொல்ல சார், ஊருக்கே தெரியும் சார். உலகம் அறிந்த விஷயத்தை தான் நான் பதிவு பண்றேன். சாதி அடையாளத்தோடு அடையாளத்தை கொடுப்பேன் என்ன ஆணவ பேச்சு சார் அது? அப்ப செங்கோட்டையன் வந்து தப்பு செஞ்சிருக்காரா? அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? புரியல. செங்கோட்டையன் புரியாம தப்பா எடுத்துக்கிட்டு போய் பேட்டி கொடுக்குறாரு. அவர் ஏன் பேசுறாரு? அவர் என்ன துறை அமைச்சர்? அவர் ஏன் பேசுறாரு? முந்திரி கொட்ட முன்சாமிங்க நிறைய இருக்கிறாங்க சார். ஆளாளுக்கு தான் கொஞ்சமா பேசுறது. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் கோடாங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளருக்கு விஜய் வந்து அரசு பதவி கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளுடைய எதிர்ப்பையும் விஜய் இதன் மூலமாக சந்திச்சிருக்காரு. எப்படி விஜய் சமாளிக்க போகிறார்? ஏன் தெரிஞ்ச தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறார்? அந்த தயாரிப்பாளர் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். காவிரி பிரச்சனைகளில் மேகதாது பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனைலாம் எப்படி தமிழக மக்களுடைய உணர்வுகள் எப்படி அவருக்கு புரியும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. விஜய் எப்படி சமாளிக்க போகிறார்? இல்லை, ஆக்சுவலாக வந்து இந்த நடவடிக்கை மட்டுமல்லங்க, இவர் வந்து மைனாரிட்டி அரசு. அது முதலே நான் சொல்லிடுறேன், மெஜாரிட்டி அரசு இல்லை, மைனாரிட்டி அரசு. அவங்க வந்து தாந்தோன்றித்தனமாக அதிகார மமதையில், அதிகார வெறியில், ஆணவத்தினுடைய உச்சத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தமிழ்நாடுடைய முதலமைச்சராக இருக்கிற நடிகர் ஜோசப் விஜய். நான் வந்து ஆரம்பத்திலேருந்தே இதே கருத்தை தான் முன் வச்சுட்டு இருக்கேன். நம்ம நேயர்களை பார்க்குற எல்லாருக்கும் என்னை பற்றி முதல்லேருந்தே தெரியும். நான் எதற்காகவும் தவறாக பேச மாட்டேன், வார்த்தை தவறாக அவதூறுகளை அள்ளி தெளிக்க மாட்டேன். அவர் முதலமைச்சர் இருந்துட்டு போட்டோம் சார். முதலமைச்சரா இருந்தா அவருக்கு என்ன சார்? முதலமைச்சரா இருந்துட்டு போட்டோம் சார். நம்ம தமிழ்நாட்டு உரிமை விட்டு கொடுக்குறாருன்னா அவர் எப்படி சார் நம்ம ஒத்துக்க முடியும்? இது வந்து மாநில 8 கோடி மக்கள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த 8 கோடி பேர்ல ஒருத்தர் கூட இந்த பதவி வகிக்கிற தகுதி இல்லையா? இல்ல அவர் கட்சியில் இருக்கிற யாருக்குமே தகுதி இல்லையா? எங்க அண்ணன் அவரையே நம்பிட்டு இருக்காரு, நாஞ்சில் சம்பத்து பாவம், துப்புனா தொடச்சிக்கிறவர். ஏன் அவருக்கு அந்த பதவி கொடுத்தா ஆகாதா? இல்லைன்னா வந்து என் தம்பி இருக்கான், யாரு, எல்லா கூட்டங்கள்லையும் போய் கதறி அப்படியே கத்தி பேசிட்டு இருக்கானே, அந்த காலேஜ் ஓனர் கூட பேர் முன்னாடி அந்த காலேஜ் பேரை போட்டுக்க மாட்டார், லயோலா மணி, என் தம்பி இருக்கானே, அவனுக்கு கொடுக்கலாமே. இல்லை, என் நண்பர் இருக்காரு, உங்களுக்கும் நண்பர், நம்ம பிலிக்ஸ் ஜெரால்டு, என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரா? ஓகே, ரைட்டு. என்னை பார்த்தா என்கிட்ட தான் பேசுவார் எப்பவுமே, அவருக்கு கொடுத்துருக்கலாமே. நாம சொல்ல வர ஒரே விஷயம் தாங்க, ஜோசப் விஜய் என்கிற இந்த நடிகர் இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஓட்டு போட்டவங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர், ஓட்டு போடாதவங்களுக்கு தான் முதலமைச்சர். ஆனால் இவர் கர்நாடகாவை சேர்ந்த இந்த வெங்கட் நாராயணுக்கு ஏன் போஸ்டிங் கொடுக்குறார்? வெங்கட் நாராயண தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சு கீழ்ச்சிட்டாரு? என்ன செஞ்சு கீழ்ச்சாரு? ஒண்ணுமே இல்லை. ஆனா இவருக்கு ஒன்று செஞ்சிருக்காரு. விஜய்க்கு ஜனநாயகன் ஒரு படம் எடுத்தார், 400-500 கோடி ரூபா முதலீட்டில் ஒரு படம் எடுத்தார். அந்த படம் வெளிவரவே இல்லை. கொடூரம் என்னன்னா, அந்த படம் இணையத்தில் கசிஞ்சிருச்சு. யார் அதை வெளியிட்டாங்கன்னு இனி வரைக்கும் தெரியாது. ஒரு எடிட்டர் மேலே புகார் சொன்னாங்க, எடிட்டருக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது எடிட்டர் சங்கம். இன்னைக்கு என்ன நிலவரம் தெரியுமா? இன்னைக்கு கரண்ட் நிலவரம் தெரியுமா? நான் சொல்கிறேன், அந்த எடிட்டர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை ரிவர்வ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த எடிட்டரை மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ அந்த 400 கோடி ரூபாய் பொருளை ஒருத்தங்கிட்ட இணையத்தில் கசிச்சு ரெடி விட்டுட்டாங்கன்னா, அதன் மூலமாக இந்த ஜோசப் விஜய் ஆதாயம் அடைஞ்சிருக்காரு. முதலமைச்சர் நாற்காலி அதன் மூலமாக கிடைச்சிருக்கு. அப்போ அந்த படம் வேண்டுமென்றே இதே கும்பலால் வெளியிடப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் அந்த எடிட்டர் மேல் நடவடிக்கை இல்லைன்னு ரிவர்வ் பண்ணிட்டாங்க. அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு இன்னைக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த, தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் இணைப்பு பாலமாக இருக்கிற, இங்க இருக்கிற விஷயங்கள்லாம் அங்கே சொல்லணும், அங்கே இருக்கிற விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும். ஒரு லைசன் ஒர்க்கு நேர்மையாக தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு நபர் தான் அந்த பதவியில் இருக்கணும்.
ஆனால் இன்னைக்கு யாருக்கு பதவி கொடுத்துருக்காரு? இவருக்கு ஒரு படம் எடுத்துட்டாருன்றதுக்காக கர்நாடகாவை சேர்ந்தவருக்கு எந்த அடிப்படையில் கொடுத்தாரு? அவருக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? முதலமைச்சர்னா என்ன வேணா பண்ணிடலாமா? மாநில உரிமை வித்துடலாமா? யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? அயோக்கியத்தனமா இல்லையா? இது அவங்க மாற்றமா நாற்றம், தடுமாற்றம், நிர்வாகத்தினுடைய தடுமாற்றம். இப்போ நீங்க கர்நாடகாவை சேர்ந்தவரை கொடுத்துருக்கீங்களே, அவர் யாருன்னு நம்ம பின்னணி விசாரிச்சு பார்த்தா தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, அவங்க பல நிறுவனங்கள் நடத்துறாரு. இன்னைக்கு கர்நாடகாவுடைய முதலமைச்சராக இருக்கிற KT சிவகுமார் இருக்கார் இல்லையா, அவருடைய நெருங்கிய நண்பர், அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். நான் எனக்கு ஒரு சந்தேகம் சார், நான் ஒரு பத்திரிகையாளனா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன், ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இன்னைக்கு மேகதாது பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகுது. கர்நாடகாவிலிருந்து தண்ணி திறக்கவே இல்லை. மேட்டூர் அணை திறக்கப்படலை. ஜூன் 12ஆம் தேதி திறக்கிற தண்ணி திறக்கப்படலை. இதற்கெல்லாம் வழி சொல்வதற்கு துப்பில்லாத இந்த தாவேக அரசாங்கம் கர்நாடகாவை சேர்ந்தவருக்கு பதவி கொடுத்து அவங்க உள்ள நுழைஞ்ச உடனே சொல்லிட்டாரு. KT சிவகுமார் என்ன சொன்னார்னா, முன்னாடி திமுக அரசாங்கம் இருந்துச்சு, ஸ்டாலின் முதல்வர் இருந்தார், அதனால என்னால் மேகதாது விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டினோம். இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடுது. ஜோசப் விஜய் பதவியில் வந்திருக்காரு, அவரெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, மேகதாதனை கட்டியே தீருவோம் அப்படின்னு திட்ட வரைவுகளை காவிரி நடுவமன்றத்தில் இருக்கிற அந்த ஆணையத்துக்கிட்ட திட்ட வரைவு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த வரைவை அவங்க ஆணையத்துக்கு வாங்கிட்டாங்க. அதன் காரணமாக தான் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் ஆணையம் அந்த திட்ட வரைவை பெற்றுவிட்டார்கள், அந்த ஆணையத்தின் மீது நம்பிக்கை போய்விட்டது, இனிமே நீங்கள் புதிய ஆணையம் வேணும்னு கேளுங்கன்னு ஒரு பிரேயர் போட்டார். அதோட உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் ஜோசப் விஜய் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு திருத்தத்தை உள்ளே கொண்டு வந்திருக்காரு. அது தனி டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், என்னன்னா இப்போ கர்நாடகாவை சேர்ந்த இவர் வெங்கட் நாராயணா டெல்லியில் மேகதாது அணை குறித்து பிரச்சனை வரும்போது தான் பிறந்த மண்ணான கர்நாடகாவுக்கு ஆதரவாக பேசுவாரா, தனக்கு பதவி கொடுத்த தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பேசுவாரா, ஜோசப் விஜய்க்கு ஆதரவாக பேசுவாரா? டெல்லியில் அவர் நிலைப்பாடு என்னவா இருக்கும்? சினிமாக்காரனுக்கு பதவி கொடுத்ததை நான் ஒன்றும் குறையா சொல்ல சார், யாருக்கு வேணா கொடுங்க சார், தமிழ்நாட்டில் ஒருத்தம் கூட கிடையாதா சார்? அந்த தகுதியே கிடையாதா சார்? நாஞ்சில் சம்பத்து கொடுத்துருக்கலாம் சார், யாருக்கு வேணா கொடுங்க சார். வேணாம் சார், நாஞ்சில் சம்பத்து கூட வேணாம் சார். உன்னுடைய வளர்ச்சியில் 27 ஆண்டுகளுக்கு மேலாக உனக்காகவே எல்லாத்தையும் விட்டுட்டு உன் வளர்ச்சியில் கூடவே இருந்து இப்போ உன்னால் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிற எங்கள் அண்ணன் செல்வகுமார், PT செல்வகுமார், ஏன் அவருக்கு அந்த பதவி கொடுத்தா ஆகாதா? யோகேசிகாமணி தானே, தூய சக்தி தானே சார். முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம்லாம் கிடையாதுங்க. நான் பேசுறது அவதூறு இல்லை, உண்மையை சொல்கிறேன். நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நேர்மை விளம்பியா இருந்தா, தூய சக்தியாக இருந்தா நம்முடைய உரிமையை பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற கொடுக்க மாட்டாங்க சார். நீங்கள் யாருக்கு வேணா கொடுங்க சார், உங்கள் கை காசை கொடுங்க, நீங்கள் சம்பாரிச்ச காசை கொடுங்க, உங்களுடைய உழைப்பிலிருந்து வந்த காசை கொடுங்க, அவரை கூட வச்சுட்டு சுத்துங்க. அரசாங்க விஷயங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதனால தான் நீங்கள் அரசு பதவி கொடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அரசு பதவி ஊரில் இருக்கிறவங்களாம் கொடுத்தானா, நீங்கள் போய் கர்நாடகத்தில் ஒரு பதவி வாங்கிருங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு இந்த மாதிரி ஒரு ஆலோசகர் பதவியோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையோ வேறு மாநிலத்தில் தருவாங்களா சார்? கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நம்முடைய ஒருத்தர் ஒரிசாவில் பதவியில் இல்லையான்னு கேட்பாங்க. சார், ஒரிசாவுக்கும் நமக்கும் பிரச்சனை இல்லை சார், அண்டை மாநிலத்தில் பிரச்சனை இருக்குது. கர்நாடகாவுக்கும் நமக்கும் வைக்கா தகராறு இருக்குது, தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேரளாவில் முல்லை பெரியாறு பிரச்சனை இருக்குது, கர்நாடகத்தில் காவிரி நடுவர் மன்ற பிரச்சனை இருக்குது. ஏராளமான பிரச்சனையை நம்ம சந்திச்சுட்டுருவோம் பார்டர் மாநிலங்களில். அப்போ அந்த மாநிலங்களில் நமக்கான உரிமை கிடையாது. கர்நாடகத்தில் எப்போ தமிழர் மீது அட்டாக் பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட அங்கே அட்டாக் பண்ணுறான். அன்றைக்கி ஒன்றும் வேணாம், அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன், எனக்கு பதறி போயிட்டேன். என்னடா இது, இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க போல இருக்க, இவன் பேனர்லாம் கிழிக்கிறாங்களே, என்னடா முதலமைச்சர் ஜோசப் விஜய், நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் போகிற அந்த பேனரை என்னடா கிழிச்சிட்டு இருக்காங்க கர்நாடகத்தில், அவன் துண்டை போட்டுக்கிட்டே அந்த கட்சி துண்டு போட்டு கிழிக்கிறாங்களேன்னு பதறி போயிட்டேன். அப்புறம் தான் உள்ளே போய் பார்த்தா ரக்ஷண வேதிகான ஒரு கட்சி, ஒரு அமைப்பு அங்கே இருக்குது கர்நாடகத்தில். இவர் போனார் பாருங்க ஒரு கோயிலுக்கு, அம்மன் கோயில் ஒன்று போனார்ல, அந்த கோயிலுக்கு போகும்போது பெரிய பேனர்லாம் வச்சுருக்காங்க. அந்த பேனர்லாம் இவங்க கீச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கட்சியோட சின்ன கொடி, அந்த கலரும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சிவப்பு தான், கருப்பு கொடி காட்டினாங்க. அந்த கோயிலுக்கு ஏன்டா போனார்னா, ஒரு காலத்தில் எம்ஜிஆர் போனாராம், ஒரு காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா போனாங்களாம். அது என்னென்னா பழி வாங்குற உணர்ச்சி. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்கள் எதிரிகள் நாசமாயிடுவாங்களாம். இது ஒரு ஐதீகமா. கூட இருக்கிற ஜோசியர் சொல்லி கொடுத்தோன்னே இவர் போயிட்டார். எவ்வளோ, எத்தனையோ 6.25 கிலோவோ 6.5 கிலோவோ இருக்கிற வாள், வெள்ளி வாள் பரிசளிக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, விஜயோட ஆட்சிக்கு அடுத்த 9 மாதத்துக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வரப்போகுது. அதுக்கு பரிகாரம் தேடி தான் அம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களையும் நிறைய ஜோதிடர்கள் இப்போ மானங்கெட்டத்தனமா இருக்கு. எனக்கு ஜோசியத்தை நம்ப மாட்டேன் சார். நான் நீங்கள் கேள்வியை முடிக்க முன்னாடியே வந்துடுறேன். நான்
இல்ல ஜோசியத்தை நம்ப மாட்டேன். ஆனா விஜய் நம்புறாருல, மக்கள்கிட்ட நல்ல ஜோதிடருக்கு அரசு பதவி கொடுத்துட்டு காரி துப்புனாங்கல்ல, நீ பதவி கொடுத்த காரி துப்பிட்டாங்கல்ல, அதே மாதிரி நிலைப்பாடு தான் இந்த கர்நாடகா இவருக்கும் கொடுத்ததும். இன்னைக்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சார். ஆனா விஜய் ஆணவத்தோட உச்சத்துல இருக்காரு. இது வந்து ஆமா சார், நான் என்ன பண்ணாங்களோ மக்கள் கேட்கணும், ஏத்துக்கணும். எதிர்க்கட்சிகளே எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது. இப்ப கேள்வி கேட்டா போய் ரைடு நடத்துறீங்கல்ல, ஏவாவில் வீட்டுல என்ன ரைடு நடத்துறீங்க, என்ன கீழ்ச்சிங்க, என்ன கண்டுபிடிச்சிங்க? இது வழக்கமா நடக்கிற நிகழ்வு கிடையாது. திட்டமிட்டு சட்டசபையில 2 நாளைக்கு முன்னாடி கேள்வி கேட்கிறாரு, நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்கன்றாரு. உடனே அவங்க வீட்டுக்கு ரைடு அனுப்புறீங்க. அதே மாதிரி கேள்வி கேட்டார் சிவசங்கர், முன்னாள் அமைச்சர். அவர் உதவியாளர்னே அவனே ஒருத்தனை அரெஸ்ட் பண்றீங்க, அவர் என் உதவியாளரே கிடையாதுன்ட்டாரு. வேலை வாங்கி கொடுக்குறேன், காசு வாங்கிட்டான்னு சொன்னாங்க, இல்லைன்ட்டாங்க. தங்கத்த நர்ஸ் கேள்வி கேட்டாரு, இன்னும் அவருக்கு இன்னும் பஞ்சாயத்து பண்ணல. உதயநிதியும் சபரீசனையும் கார்னர் பண்ணி ஒரு அமைச்சர் பேசுறாரு. யார் பேசுறாரு தெரியுமா? இந்த வளர்ந்தவர் ஒருத்தர் இருப்பார், எல்லாத்திலையும் முந்திரி கொட்ட பெரியசாமி ஒருத்தர், நிழல் முதலமைச்சர் அப்படின்னு அவருக்கு ஷேடோ சிஎம் தான். நீங்க மறைச்செல்லாம் பேச வேணாம், நான் நேரடியாவே வரேன். அவர் தான் இன்னைக்கு வந்து ரூல் பண்றாரு. இவரு வந்து டம்மி முதலமைச்சர். யாரு? நம்ம விஜய் பொம்மை முதலமைச்சர். இது அபாண்டம். நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் சார். எதை செய்யணுமோ அதை பேசல சார். நீங்க திமுகவில் இதெல்லாம் பண்ணாங்க, நான் மாற்று சக்தின்னு வந்தீங்கல்ல சார், என்ன மாற்று பண்ணிட்டீங்க? என்ன மாற்றம் நடந்துச்சு? ஆதவர்ஜுனாவை ஏன் உண்மையான முதலமைச்சரும் விஜய் ஏன் நிழல் முதலமைச்சர்னு சொல்றீங்க? பொம்மை முதலமைச்சர் எங்கேயுமே எந்த கருத்துக்கும் எதிர்கருத்து பேசாம எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டா முதலமைச்சரா நின்று பதில் சொல்ல வேண்டிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கூட பேசுறது யாரு? ஆதவ். அப்ப யார் முதலமைச்சர்? சட்டசபையில நீங்க வந்து நிறைய முதலமைச்சர்களை பார்க்கலாம். ஒன்று வந்து ஆதவ், இன்னொன்று வந்து உங்க நண்பர், நம்ம நண்பர் ராஜ்மோகன், அவர் ஒரு முதலமைச்சர் சபைக்குள்ள மட்டும். ஏன்னா அதாவது நீங்க போலீஸ் துறையில கேள்வி கேட்டால் கூட கல்வித்துறை தான் பதில் சொல்லும். இந்த மாதிரி கேடுகட்ட ஒரு அரசாங்கத்தை, நிர்வாகத்தை பார்த்ததே இல்லைங்க. நானும் பல ஆண்டுகள் அசம்பிளி நியூஸ் எடுத்திருக்கேன் செய்தியாளரா. எல்லாம் 32 துறையும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள். எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க பதில் சொல்லுவாங்க. முதலமைச்சருக்கு எல்லா உரிமை இருக்கு, எல்லா பதிலும் அவர் சொல்லலாம். உனக்கு என்ன துறை கொடுத்துருங்களோ அதுதான் பதில் சொல்லணும். கருணாநிதி அது மாதிரி தான், கலைஞரும் அப்படிதான். அவர் இருக்கும்போது அவை அவ்வளோ என்கேஜாக இருக்கும் சார். சக்கர நாற்காலியில் வருவார் சார், நடக்கவே முடியாது, அவர் சக்கர நாற்காலியில் உட்காந்து தான் வருவார். ஆனாலும் அவை அவ்வளோ சிறப்பாக நடத்துவார். எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுப்பார், பேசுவாங்க, பதில் கருத்து சொல்லுவார், ஆரோக்கியமான விவாதம் இருக்கும். இந்த ஆக்ஷன் பண்ணுறது, அடாவடித்தனம் பண்ணுறது, ஷூட்டிங் பண்ணுறது, நேரலைன்னு பொய் சொல்கிறது, இதெல்லாம் நடக்காது. ஏன்னா நேரலைன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நேரலைன்றது என்னது? எல்லா பக்கமும் காமிக்கிறது தான் நேரலை. ஒரு முதலமைச்சரை காமிக்கிறது, சபாநாயகர் காமிக்கிறது, முதலமைச்சர் காமிக்கிறது, சபாநாயகர் காமிக்கிறது, இல்லைன்னா ஆதவ காமிக்கிறது, கல்வி அமைச்சரை காமிக்கிறது, ராஜ்மோகனை. இதுக்கு பேர் நேரலையா? இது பேர் நேரலையா சார்? முதலமைச்சரோட அந்த சைகை, அப்பாவை காணுங்கிற குட்டி ஸ்டோரி, அதெல்லாம் அயோக்கியத்தனம். அப்பா முதல்ல அங்கே தேடக்கூடாது சார். அப்பா காணோம்னா உண்மையிலே அவர் சொன்ன கதை அவருக்கு பொருந்தும் சார். ஜெய்சன் சஞ்சய் வந்து அவங்க அப்பாவை தேடிட்டு இருக்காரு, காணோம். புருஷனை தேடிட்டு இருக்காங்க அந்த அம்மா, அவங்க காணோம். இது நான் சொல்லல சார், ஊருக்கே தெரியும் சார். உலகம் அறிந்த விஷயத்தை தான் நான் பதிவு பண்றேன். சொன்னாரு எதிர்கட்சி தலைவர் மட்டுமா சொன்னார்? ஊருக்கே தெரியல. அந்த அம்மா போய் என் புருஷனை காணோங்க, என் புருஷன் குடும்பத்துக்கே வரமாட்டேங்கிறார், வீட்டுக்கே வரமாட்டேன். கோர்ட்ல இருக்கா இல்லையா? நம்ம அவதூறா பரப்புறோம், உண்மைதானே சொல்றோம். ராத்திரி 12 மணிக்கு யார் கேக் வெட்டினது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? தெரியாது சார். 0000 சரியான நேரத்தில் கேக் வெட்டி 2 நாளுக்கு ஒரு நாள் கழிச்சு அந்த போட்டோ வருது. அவங்க தோழி, நட்பு தோழி போட்டோ போடுறாங்க. ஒரு டைம் அது ஏஐ நானுங்க, அப்புறம் ஒரிஜினல்னு ஆயிடுச்சு. அதில் அந்த புகைப்படத்தில் இருக்க ஃபோட்டோ, அந்த கேமரா வச்சுக்கிட்டு தான், செல்ஃபோனை வச்சுக்கிட்டு தான் பஸ்ஸில் போய் செல்ஃபி எடுக்கிறாரு சார். நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது சார். செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு. காலையில் மாரத்தான் ஓட்டம் ஓடுறாரு, போதைப் பொருள் ஒழிப்பு. என்ன நீங்கள் ஸ்போர்ட்ஸ் எடு, ட்ரக்ஸை விடு, தங்கிலீஷில் எழுதுறாரு. அன்றைக்கி மதியானம் 1 மணிக்கெலாம் வந்து சரத்துன்னு ஒரு அமைச்சருக்கு போதைப் பொருள் யூஸ் பண்ணாருன்னு ஒரு வீடியோ வருது. அது நல்ல வேளை அது ஏஐ வீடியோன்னு சொல்லலை, ஒத்துக்கிட்டார். ஆமாம், நாங்கள் எங்கள் வீடியோ தான். எந்த குழந்தைக்காவது செல்ஃபோன் ஸ்க்ரீனில் வச்சு மாத்திரையை நசுக்க முடியுமா சார்? அடிப்படையில் அறிவு இருக்கிறவன் செய்வான் அந்த வேலையை. அதுவும் மெல்லிய கோடாக ஏடிஎம்ல, இவங்க குழந்தைக்கெல்லாம் ஏடிஎம்ல தான் மருந்து நசுக்கி கொடுப்பாங்க போல இருக்கு. ஒரு டாக்டர் அழகாக போட்டிருக்காரு, புதிய முறை, மருந்து கொடுக்குற புதிய முறையை அமைச்சர் அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. இனிமேல் உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியாமல் இருக்குன்னு சொன்னால் அமைச்சர் பயன்படுத்தின முறையில் நீங்கள் செல்போனை எடுத்துக்கொள்ளவும். ஒரு வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், கொசு ஒழிப்பு மருந்து கண்டுபிடிப்பார். அந்த மருந்து 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்பார். கொசுவை தேடி பிடிக்கவும், பிடிச்சி அந்த புல்லுக்குள்ள போடவும், போட்டு நங்கு 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 என்று குத்தவும், கொசு ஒழிந்து விடும், கொசுவை அழித்து விடலாம்னு போட்டு ஏமாத்துவார். ஏன்னா கொசு ஒழிக்கிறதுக்கு அப்படி தட்டினா செத்து போயிடும் கொசு. இதுக்கு என்னடா பெரிய மிஷின் கண்டுபிடிச்சேன்ட்டு ஏமாத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரி செல்போனில் வந்து மாத்திரையை வச்சு நசுக்கினாருன்னு, ஒரு போதை பொருளை பயன்படுத்தினார்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காரா? ஆக மொத்தம் இந்த ஆட்சி, தாவேக ஆட்சி என்பது அடக்குமுறையின் ஆட்சியாக,
அராஜக ஆட்சியாக, எதிர்க்கட்சிகள் பேச விடாத மோசமான ஒரு ஆட்சியாக, மாற்றம் என்கிற பேர்ல வந்திருக்கிற தடுமாற்ற ஆட்சியாக, நாற்றம் எடுக்கிற ஆட்சியாக, கூட்டணி கட்சிகள்னு கூட்ட போய் வந்து முட்டு கொடுக்கிற ஆட்சிகளுடைய எந்த கேள்வியும் பேசாமல் எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய அண்ணன் திருமாவளவன், எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கிற நம்ம சண்முகம், கம்யூனிஸ்ட் தலைவர்கள், இவங்க எல்லாருமே அமைதியா இருக்காங்க. ஏன் இவங்கெல்லாம் அப்படி சொல்றேன் தெரியுமா? நான் இன்னைக்கு ஐடி கார்டில் கூட ஜாதி பேரை போடுறதுக்கு வாய் திறக்காம இருக்காங்க சார். அப்ப நான் அப்படி சொல்றதுல தப்பே இல்லை சார். எது ஆதரவு தரக்கூடிய கட்சிகள் வாய் திறக்கல. ஆனால் ராஜ்மோகன் விளக்கம் கொடுத்துட்டாரு, தவறா புரிந்து கொள்ளப்பட்டது, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு. தவறா எப்படி புரிந்து கொள்ளப்பட்டதுன்ற கேள்வி இது எப்படின்னா மாத்திரை மாதிரி. அது வந்து குழந்தை மாத்திரைங்க, தண்ணியில் கலந்து கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து ஏடிஎம் கார்டில் அந்த மாத்திரையை மெல்லிய கோடாக்கி 500 ரூபா நோட்டை வச்சு உறிஞ்சிறதுக்கு வெயிட் பண்ணியிருந்தோம். ஆக குழந்தைய காணோன்ற மாதிரி இருக்கு இல்லையா? அவர் பேசி அவரே மாட்டியிருக்காரு. இப்போ அதே மாதிரி தான் இவருடைய விளக்கம். உங்கள் நண்பர் ராஜ்மோகனுக்காக நீங்கள் முட்டு கொடுக்காதீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு? இல்லை நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அவர் தெளிவாக சொன்னாரே. செங்கோட்டையன் மூத்த அரசியல்வாதி தானே, 50 வருஷம் அனுபவம் இருக்கிறவர் தானே. அவர் என்ன சொன்னார்? அடையாள அட்டை வழங்கப்படும். அந்த அடையாள அட்டையில் பேர் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், அவங்க சாதி சான்றிதழ் வாங்குவதற்கான சாதி இருக்கும், அப்புறம் வந்து ஃபோன் நம்பர் இருக்கும். எங்கேயாவது உலகத்தில் சாதியை மட்டும் அப்படியா கொடுத்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்த பட்டியலின மக்களையும் மிக கேவலமா இழிவுபடுத்திடுவாங்க சார். நீங்க வந்து சாதி மோதலை உருவாக்குகிற வேலையை இந்த முயற்சி செய்கிறது. இப்போ நீ பக்கத்துல என் பக்கத்துல படிக்கிற பையன் அவன் என்ன ஜாதின்னு தெரியாம தான் பழகிட்டு இருப்பான். ஆமா, சீருடை ஏன் சார் வந்துச்சு? ஒரே மாதிரி சீருடை ஏன் வந்துச்சுன்னா பணக்காரன் ஏழை ஜாதி என்ன தெரியக்கூடாதுன்னு தான் சீருடை வந்தது. அப்ப அடிப்படையில் அரசு பள்ளிகள்ல சாதி தீண்டாமை ஒழிக்கப்படணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறவர்கள் மத்தியில அவனுக்கு அடையாளத்தை கொடுத்து 10வது அவன் புத்தி தெரிகிற வயசு சார். அப்ப 10, 11ன்றது ஏற்கனவே நீங்க கயிறு கட்டாதீங்க, சாதி அடையாளத்தோட வராதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல சாதி அடையாளத்தோடு அடையாளத்தை கொடுப்பேன்னு என்ன ஆணவ பேச்சு சார் அது? அப்ப செங்கோட்டையன் வந்து தப்பு செஞ்சிருக்காரா? அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்துக்கீங்க? புரியல. செங்கோட்டையன் புரியாம தப்பா எடுத்துக்கிட்டு போய் பேட்டி கொடுத்துறாரு. அவர் ஏன் பேசுறாரு? அவர் என்ன துறை அமைச்சர்? அவர் ஏன் பேசுறாரு? இதான் முந்திரி கொட்டை முன்சாமிங்க நிறைய இருக்கிறாங்க சார். ஆளாளுக்கு தாண்டோந்திரமா பேசுறது. இப்ப அதனால தான் சொல்றேன், முதலமைச்சர்னு அந்த பணி செய்யக்கூடியவர் ஷூட்டிங் பண்றதுலையும், நடிகர் நடிகையை சந்திக்கிறதுலையும், டைரக்டரை சந்திக்கிறதுலையும், போட்டோ ஷூட் நடத்துறதுலையும், விளம்பர மாடல்ல இருக்கிறதுலையும், காலையில ஏஞ்சி 6 மணிக்கு ஓட்டம் ஓடுறாராம். அவர் பின்னாடி வந்து ஓடுறான். இந்தியாவிலே எந்த முதலமைச்சர் இல்லைன்னு பொய், 100வது பொய் ஆதவ் பேசியிருக்காரு. பேசுறது பூரா பொய். 3-4 முதலமைச்சர்கள் ஓடி இருக்காங்க. ஒரு முதலமைச்சர் காஷ்மீர் முதலமைச்சர் 21 கிலோமீட்டர் ஓடிக்கார். எந்த விதமான பந்தா இல்லாம, எந்த விளம்பரம் இல்லாம உமர் அப்துல்லா ஓடி இருக்கார். அதே மாதிரி இன்னும் 3 முதலமைச்சர்கள், மொத்தம் 4 முதலமைச்சர்கள் ஓடி இருக்காங்க சார். விஜய் ஓடி இருக்காரு. 3 கிலோமீட்டர் ஓடுனதே இதுவரை யாரும் இல்லைன்னு போய் சொல்றிய. பச்சையா போய் சொல்லி படிக்க மாட்டியா நீ? உனக்கு அறிவே இல்லைன்னு அதனால தான் திட்டுறாங்க எல்லாரும் உன்னை. நீ அமைச்சர் ஆகிட்டா நீ கேட்கறதெல்லாம் நாங்கள் என்ன காதுகள் பாவம் இல்லையா நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு? ஆக மொத்தம் இந்த ஆட்சி என்பது மிக மிக மோசமான ஆட்சி. இந்த விஷயத்தை அவர் பரிசீலனை செய்யணும், திரும்ப பெறணும். கர்நாடகா அந்த நபருக்கு கொடுக்கப்பட்ட பதவி திரும்ப பெறப்படும். எப்படி ஜோசியர் விஷயத்துல பின்னங்கால் பெறப்பட அந்த அந்த உத்தரவு திரும்ப பெறப்பட்டதோ அதே போன்ற முறை. ஏன்னா உண்மை இருக்கா சார், ரகசியம் காக்கப்படாது. உங்களுடைய மேனேஜர் ஜெகதீஷ் அவர்களுக்கு, திரிஷாவுக்கும் அவர் தான் மேனேஜர், கீர்த்தி சுரேஷ்க்கும் அவர் தான் மேனேஜர், அவருக்கு முதலமைச்சரோட தனி செயலாளரா பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அரசு பதவி சார். அதுவே அயோக்கியத்தனம் சார். அது வந்து ஏற்க முடியாத விஷயமா இருந்தாலும் அவர் வந்து அவருடைய ஆஸ்தான ஆலோசகர், அவருக்கு கிரீன் கார்டு, இவர் எந்த அறைக்கு இருந்தாலும் அந்த அறைக்கு போகக்கூடிய தகுதி வாய்ந்தவராக இருக்கிறார் ஜோசப். எல்லாமே இன்னைக்கு அந்த ரூட்ல ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு அதன் மூலமாக பொய்யை பரப்பி போலியான பிம்பத்தை உருவாக்கி ஏராளமான போலி வீடியோக்களை உருவாக்கி வெளியே விட்டு இன்னைக்கு மொத்த உலகமே தமிழ் பேசுகிற உலகத்திற்கு எல்லாரும் காரி துப்பிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்டவருக்கு ஒரு அரசாணை வெளியிடுறீங்க, ஒரு உத்தரவு போடுறீங்க. அதை நேர்மையாக வெளியே காமிக்காம ஏன் சரி வரலாறு மறைச்சாரு? அப்போ உங்களுக்கு தெரியுது, ஜோசியர் கொடுத்தப்ப ஜோசியர் வந்து 664-65வது போல இருக்கு அவருடைய பாயிண்ட். 664வது உத்தரவாக ஏதோ இவருக்கு கொடுத்துருக்கு. ஜோசியருக்கு முன்னாடியே ஒரு உத்தரவு போட்டாச்சு. அது ஏன் மறைக்கப்பட்டுச்சு? என்னன்னா வெளியே விட்டா காரி துப்பிடுவாங்க. ஏன்னா ஜோசியர் நம்ம இவர் இருக்கார் இல்லையா, யாருன்னா அந்த நண்பர் ஜெகதீஷ், என் தம்பி ஜெகதீஷ் இருக்கானே, அவன் எப்படி வளர்ந்து வந்தான்னு எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய தோற்றப்பொழிவு, அவனுடைய விஷயங்கள், அவனுடைய வாழ்க்கை ரகசியங்கள், வெளியே அந்தரங்கங்கள் மொத்தம் காரி துப்பிடுவாங்க. இவரை போய் நீ ஆலோசனை வச்சுன்னா காரி துப்பிடுவோம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு வெளியே தெரியாம மறைச்சி பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு பதவி கொடுத்தாருன்னு நானே சொல்லிக்கிறேன். அரசாங்கம் வெளியில அந்த தகவலை அவரே ட்விட்டர்ல போட்டுக்கிட்டார். அப்ப எப்பேற்பட்ட ஆட்சி, எப்பேற்பட்ட மாற்றம், உருப்படாத மாற்றம்.
ஆக இந்த ஆட்சி சினிமா துறையை சேர்ந்தவர்கள் மட்டும் அரசு துறையில் பதவி அப்படிங்கிறப்ப அது புதுசா இல்லை. எம்ஜிஆர் செய்யாத விஷயம், ஜெயலலிதா செய்யாத விஷயம், கலைஞர் செய்யாத விஷயம். அவங்கெல்லாம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சவங்க. இது வந்து அப்ப எந்த தன்னை தைரியத்துல- துதிபாடுகிறவர்களுக்கு எந்த தைரியத்துல ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளருக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதியா அரசு பதவி, முதலமைச்சரோட தனி செயலாளரா மேக்சிமம் ஐஏஎஸ் போடுவாங்க, அல்லது அந்த அந்த அளவுக்கு knowledge சார் இருக்கக்கூடியவங்களை இவர் டிராப் போடுவாங்க. அவுட் சார், நம்முடைய முதல்வர் டிராப் அவுட். இவர் நீங்க ஐஏஎஸ் எல்லாம் வேணும், அந்த புண்ணாக்கெல்லாம் வேணாம். அவருக்கு எவன் தனக்கு ஜாலரா அடிக்கிறான், எவன் தனக்கு வேலை செய்யறான், எவன் தனக்காக காத்து கிடக்குறான் இல்ல, காவல் எந்த வாசல்ல. தைரியத்துல பண்றாரு? ஆணவம் வேற என்ன, இதுக்கு என்ன தைரியம் வேண்டி கிடக்குது? ஆணவம். முதலமைச்சர் இப்ப அவரை ஏத்து கேள்வி கேட்டா வீட்டுக்கு ரைட் அனுப்புறீங்கல்ல, அதான் அந்த ஆணவம் தான், வேற ஒன்றும் இல்லை சார். இதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க.